தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அவங்கள அறியாமையே காமனாக 7 விதமான மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது என்னென்ன மிஸ்டேக், அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகவே மேக் பண்ண வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதில் உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். முதல் தவறு ஷார்ட் டெலிவரி. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி மேலே போனாலும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், கீழே வந்தாலும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். உதாரணமாக ஒரு கம்பெனியை பற்றின பாஸ்ட் நியூஸ் கிடைக்குது, ஒரு கம்பெனி மேலே போக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியை பை பண்ணிவிட்டு நல்லா மேலே போனதுக்கப்புறம் போய் செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் நம்ம நார்மலாக பையிங் ட்ரேடர்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனியை பற்றின பேட் நியூஸ் வருது, அந்த கம்பெனி கீழே போக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா மேலே இருக்கும்போது போயிட்டு செல் பண்ணிவிட்டு நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதை தான் ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் செல்லிங் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பண்ணும்போது 2 விதமான மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. 2 விதமான காரணங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாமல் போகலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செல் பண்ணும்போது, செல் பண்ணிவிட்டு பை பண்ணும்போது அந்த செல் பண்ணுற ப்ரைஸை விட அந்த ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்பர் சர்க்கியூட்டில் ப்ரீஸ் ஆயிரும். நீங்கள் அப்பர் சர்க்கியூட்டை கவனிக்காமல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அதனால் அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஷார்ட் போனதுக்கு அப்புறம், அதாவது ஃபஸ்ட்டு செல் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை தொடர்ந்து மானிட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் பை பண்ணணும்ல, ஸோ அதுக்கு மானிட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் பை பண்ணலை அப்படின்னா உங்களோட புரோக்கர்ஸ் 325க்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. உங்களோட புரோக்கர்ஸும் ஒரு வேளை ஸ்கொயர் ஆஃப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு பெனால்ட்டி கட்டுறது போல இருக்கும். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் போயிட்டு அப்பர் சர்க்கியூட் பேண்டு, லோயர் சர்க்கியூட் பேண்டை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஷார்ட் போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு செல் பண்ணவே ஆரம்பிக்கணும். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பை பண்ணும் போது அந்த ஃபஸ்ட்டு பை பண்ணுறா இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட் போகிறா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அப்பர் சர்க்கியூட் எவ்வளோ இருக்குது, லோயர் சர்க்கியூட் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு அதிகமாக உள்ள ஸ்டாக்ஸில் அன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ உதாரணமாக இன்றைக்கி ஒரு கம்பெனி 100 ரூபா ஓப்பன் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. அப்பர் சர்க்கியூட் பேண்ட் 110 ரூபா, லோவர் சர்க்கியூட் பேண்ட் 90 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஓப்பன்லேருந்து 108 போயிட்டு கீழே 95 வருது. ஸோ அந்த மூவ்மெண்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அது எப்போ வேணுனாலும் அந்த ப்ரைஸ் பேண்டை ஹிட் ஆகலாம். ஹிட் ஆகிட்டு ப்ரீஸ் ஆயிரும். உங்களால் நீங்கள் பை பண்ணியிருந்தால் உங்களால் செல் பண்ண முடியாது, இல்லை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் பை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், நீங்கள் எந்த ஆர்டர், எந்த ட்ரேடு பண்ணுறா இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்ட்ராடே ட்ரேடிங்லேருந்து உங்களோட லாஸை கம்மி பண்ணிடலாம். இரண்டாவது தவறு எக்ஸஸ் லீவரேஜ். சில புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதிகமாக லீவரேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைப்பாங்க. உதாரணமாக நான் 30x தரேன், 40x தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீவரேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கையில் 10,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா 30x லீவரேஜ் அப்படின்னா 30,000 ரூபாய் உள்ள ஸ்டாக்ஸை நீங்கள் அன்னைக்கு வாங்க முடியும், விற்க முடியும். ஓகேங்களா? 40x அப்படின்னா 40,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் உங்களால் அன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கலாம், விற்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் லீவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதிகமான லீவரேஜ் உள்ள அக்கௌண்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆசை அதிகமாகி உங்களோட லிமிட்டை தாண்டி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உதாரணமாக இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் 40,000 ரூபா உள்ள கம்பெனியை ஷேரை வாங்கி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 50% லாஸ் ஏற்படுது அப்படின்னா உங்களோட கேபிட்டல்லேருந்து 50% அப்படியே போயிடும். ஓகேங்களா? ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டு தான் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லீவரேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால உங்களால் ஃபுல் ரிஸ்க் எடுக்க முடியாது.
ரூபா கீழே போனாலும் 40 ரூபா அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லாஸை பார்த்துக்கிட்டே இருக்க உங்களால் ஃபுல் ரிஸ்க் உங்களால் எடுக்க முடியாமல் எக்ஸிட் ஆகி லாஸோட வெளியில் வந்துடுவீங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லீவரேஜ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிமிட்டை தாண்டி நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான். மூன்றாவது தவறு, ட்ரேடிங் அடிக்ஷன். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக வர ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை கேம் போல் டைம் பாஸ் போல் பண்ணுறாங்க. ஸோ இதை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஃபைனலாக லாஸ் தான் கிடைக்கும். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ராசி பலனில் வந்து இன்றைக்கி வந்து நல்லது இப்போ விட்ருக்காங்க, கேலண்டரில் இன்றைக்கி வந்து நமக்கு நல்லதாக இருக்குது, ஸோ இன்றைக்கி நம்ம இதை வாங்குவோம் அப்படின்னு ஒரு சில பேர்லாம் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது ஃபைனலாக வந்து உங்களுக்கு லாஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தயவுசெய்து இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வராதிங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? தயவுசெய்து இதை விட்டு வெளியில் போயிருங்க. நார்மலான ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, ஆசை அதிகமாகி லிமிட்டை தாண்டி ஒரு சில பேர் வந்து 8 ட்ரேடிங் 10 ட்ரேடிங் அப்படிங்கலாம் பண்ணுவாங்க. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்னா மேக்ஸிமம் 6 ட்ரேட்க்கு மேலே ஒரு நாளைக்கு பண்ணாதீங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்கு மேக்ஸிமம் 6 ட்ரேட்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. நான்காவது தவறு, ஆடிங் டு லூசிங் பொசிஷன். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பெரும்பாலான பேர் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த வகையில் நீங்கள் சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதோ அதன்படி ட்ரேட் பண்ணுங்கள். உதாரணமாக இப்போ வந்து பை சிக்னல் கொடுக்குது, இப்போ வந்து மேலே போக போகுது அப்படின்னா நீங்கள் பை பண்ணிட்டீங்க. அது ஆப்போசிட்டாக கீழே போகுது அப்படின்னா அதை ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு அக்யூரேட்டாக அந்த ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும், உங்கள்கிட்ட ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் ஆவரேஜ் பண்ணுங்கள். மற்றபடி இன்ட்ராடே ட்ரேடிங்ஸில் ஆவரேஜ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து அதை வந்து மீண்டும் மீண்டும் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போயிருந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து லாஸ் தான் கிடைக்கும். ஒருவேளை ரெக்கவர் ஆகி மேலே போகலாம். பட் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பெரும்பாலான பேர் இதனால தான் லாஸ் ஆகுறாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக வந்து அதை ஆவரேஜ் பண்ணாமல் கீழே வந்தது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டோம், இல்லை ரெக்கவர் ஆகி மேலே போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டோட கிடச்சிரும். ஓகேங்களா? சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த ட்ரேடை எடுத்துக்கங்க. ஸோ ஒரே ட்ரேடில் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போகாதீங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து லாஸ் தான் கிடைக்கும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆவரேஜ் எடுக்கிறத கம்மி பண்ணுங்கள். உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து அது மேலே போகும்னு தெரிஞ்சால் மட்டும் ஆவரேஜ் எடுங்க. ஐந்தாவது தவறு, நோ ஸ்டாப் லாஸ். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பெரும்பாலான பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டாப் லாஸ் போட்டால் எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து உடனே ஹிட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தப்பாக இருக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கான ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த கால்குலேஷன் தப்பாக இருக்கலாம். இந்த 2 விதமான காரணத்திற்காக தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கடி ஹிட் ஆகும். ஒன்று நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றுங்க, இல்லை அந்த ஸ்டாப் லாஸ் கால்குலேஷனை முறைப்படி படிங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாமையே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடு பண்ணாதீங்க. இதை ஒரு ரூலாகவே எடுத்துக்கோங்க. இது எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு காரில் பிரேக் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குமோ அதற்கு சமம். ஆறாவது தவறு, ட்ரேடிங் ஆன் டிப்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி உள்ளே வரவங்க ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு நிறையா நபர்கள்ட்டேருந்து நிறையா கம்பெனிகிட்டேருந்து எஸ்எம்எஸ் மற்றும் ஃபோன் கால்ஸ்லாம் ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த ஃபோன் கால் மற்றும் எஸ்எம்எஸில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட கால்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு நாள் வந்து உங்களால் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு உங்ககிட்ட ஆசையை காட்டுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் காலையில் டிவி சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, இன்றைக்கி இந்த கம்பெனி ஷேரை வாங்குங்க அப்படின்னு. இது எல்லாமே உங்களுக்கு போக போக தான் தெரியும் இவங்க எல்லாருமே ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறவங்க எல்லாருமே பர்டிகுலர் கம்பெனியை சேர்ந்தவங்களாக இருக்கும். அவங்க அந்த கம்பெனிக்கிட்டேருந்து குறிப்பிட்ட பைசா வாங்கிட்டு மேனுவலாக உங்களை ஸ்டாக்கை வந்து வாங்க வைப்பாங்க. வாங்க வச்சு ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு
புதுசாக நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை பற்றி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸாக ரீட் பண்ணுங்கள். அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பில்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தவங்க வந்து ட்ரேடிங் டிப்ஸு தராங்க, ரெக்கமெண்டேஷன் கால்ஸ் தராங்கன்னு சொல்லிட்டு எதுலேயும் போய் ஜாயின் பண்ணாதீங்க. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. இதை பண்ணாமல் இருந்தாலே போதும், உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். 7வது தவறு, ட்ரேடிங் வித் ஸ்கேர்டு கேபிட்டல். இந்த தவிர நிறைய பேர் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட லாபம் பார்த்ததுக்கப்புறம் லோன் வாங்கி கடன் வாங்கி கொண்டாந்தெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பண்ணாதீங்க, இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி கொண்டாந்து ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஏற்பட்டாவே உங்களுக்கு அது டபுள் தலைவலியாக போயிடும். ஏன் அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டும் போகும். நீங்கள் அங்கே வந்து லோனுக்கு வந்து வட்டி கட்டுற அமௌண்ட்டு இல்லை இஎம்ஐ கட்டுறதும் அங்கே உங்களுக்கு வந்து டார்ச்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ டபுள் வழியில் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனால் இந்த கடன் வாங்கி லோன் வாங்கி கொண்டாந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஒரே ஒரு ரூல் தான், ஆமை வேகத்தில் போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா கெட் ரிச் ஸ்லோலி கெட் புவர் குயிக்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணக்காரன் ஆகணும் அப்படின்னா ஸ்லோவாக தான் உங்களால் ஆக முடியும். ஆனால் ஏழையாக போகிறது ஈஸியாக உங்களால் இங்கே ஷேர் மார்க்கெட் மூலியமாக போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொன்னேன் 7 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.